ஸோ ஆண்டவரே நமக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு. परमेश्वर ने ये समय निर्धारित करके दिया है। ஆமென். आमीन। ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். परमेश्वर हमसे प्रेम करता है। ஸோ எனக்கு வந்து அடிக்கடி ஒரு தாட் வரும். हमेशा परमेश्वर विचार देता है। நான் வந்து ரோட்டில் போகும்போது, வீட்டில் இருக்கும்போது, வேலை செய்யும்போது, ஜோம் பண்ணும்போது எனக்கு அந்த தாட் வரும். प्रार्थना करते समय, बाहर जाते समय, कार्य करते समय परमेश्वर ये ऐसा विचार मुझे देता है। யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி வராங்களோ, ஆண்டவர் சார்ந்து கொள்றாங்களோ, ஆண்டவர் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ, परमेश्वर ने जिनको चुन लिया और जिन लोग परमेश्वर की ओर आकर्षित हो जाते हैं, ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல். वो लोग बहुत विशेषित लोग हैं। ஆமென். आमीन। நீங்க விசேஷித்தவர்கள். आप लोग विशेष लोग हैं। आप विश्वास करते हैं? நம்புறீங்களா? आप लोग विश्वास करते हैं? ஏன்னா நம்ம கூட ஒரு முறை ஒரு நாள் வந்து குருட்டாட்டம் உள்ள மக்களா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். क्योंकि हम लोग भी एक समय में अंधे के समान जीवन जी रहे थे। ஆண்டவர் நம்ம கண்களை திறந்திருக்கார். परमेश्वर ने मेरी आंखों को खोला है। சோ நம்ம கண்ணை ஆண்டவர் திறக்கலனா, परमेश्वर ने मेरी आंखों को नहीं खोला तो ஆண்டவரோட அன்பை நம்மளால அறிந்து கொள்ளவே முடியாது. परमेश्वर के प्रेम को नहीं हम समझ सकते थे। சில பேருக்கு நம்ம சொல்றோம் ஆனா புரிய மாட்டேங்குது. हम कुछ लोग को बताते हैं लेकिन हमें समझ में नहीं आता। நமக்கே ஏன் அப்படி புரியுது? क्यों हम लोग को समझ में आता है? நம்ம என்ன அவ்ளோ ஏதாவது அது கொடுத்துருக்கோம்? ஏதாவது कुछ हमने उसके लिए कुछ दिया है क्या? ரோமர்ல அழகா ஒரு வசனம் இருக்கு. रोमियो 11 அதிகாரம். रोमियो की पत्री में एक अच्छा वचन है। இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள ये अनुग्रह को प्राप्त करने के लिए ஒருவரும் முந்தி ஒன்று கொடுத்ததே இல்லையா? किसी ने कुछ भी पहले से दिया नहीं है। ஆனா ஆண்டவர் நம்ம கொடுக்காதவே நம்ம தெரிந்து கொண்டார். परमेश्वर ने हमें बिना कुछ दिए ही परमेश्वर ने हमें चुन लिया है। ஆமென். आमीन। எனக்கு அடிக்கடி ஒரு தாட் என்னன்னா, हर समय मुझे एक विचार आता है, நீ சாதாரணவல்ல, तू साधारण व्यक्ति नहीं है, நீ ஸ்பெஷல். तू एक विशेष व्यक्ति है। ஏன் ஸ்பெஷல்? நானு क्यों मैं विशेष हूँ? நான் ஏன் ஸ்பெஷல் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டினா தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். परमेश्वर ने मुझे जो प्रकट करके बताया क्यों मैं स्पेशल हूँ, उसे आप लोगों को प्रकट करना चाहती நம்ம हूँ। கிறிஸ்தவர்கள் சொல்றோம். हम लोग मसीह करके कहते हैं। சோ அத வந்து அந்த கிருபை நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாம, वो उस प्रकार का अनुग्रह और हम लोग प्राप्त ना करके சோ அதை இன்னும் உணர முடியாம और हम ना समझ कर பிசாசு பல தடைகளை கொண்டு வந்துட்டு இருக்கான். शैतान बहुत सारी रुकावटें लेकर आता है। சோ நீங்களும் நானும் அதை புரிந்து கொள்ளணும். आप और मैं उसे समझना है। நம்ம ஸ்பெஷல். हम लोग विशेष लोग हैं। எப்படி ஸ்பெஷல்? कैसे विशेष लोग हैं? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். वही बातों को हम समझने जा रहे हैं। எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். सब लोग निकाल लें 2 சாமுவேல் दूसरा सामुएल 9ஆம் அதிகாரம் 9वां अध्याय 13வது வசனம். 13वां पद। 2 சாமுவேல் दूसरा सामुएल 9ஆம் அதிகாரம் 9वां अध्याय 13வது வசனம். 13 पद। யாராவது படிங்க. कोई जन पढ़िएगा। मपीबोशेत यरूशलेम में रहता था, क्योंकि वह राजा की मेज पर नित्य भोजन किया करता था। वह भोजन पाँव से संभला था। நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். प्रिय परमेश्वर, इस समय के लिए हम धन्यवाद करते हैं। இந்த வசனத்தை நாங்கள் படிக்கும் பொழுது, इस वचन को जब हम पढ़ते हैं, தியானிக்கும் பொழுது हम ध्यान करते हैं, என் கண்களை திறப்பீராக. हमारी आंखों को खोल दीजिए। இது மேல உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். इसके ऊपर में आपके पवित्र लोगों को छिड़कते हैं। சத்துரு இதை தொடக்கூடாது சுவாமி. शैतान इसे ना छूने पाए। எங்களுக்கு ஏற்ற சமயத்துல இந்த வசனமானது 100 மடங்கு பலனை தர எங்களை அர்ப்பணிக்கின்றோம். 100 गुना फलवंत होने के लिए हम अपने आप को समर्पित இதை करते हैं। கேட்டுக்கொண்டிருக்கும் போது பிள்ளைகளுடைய எண்ணங்களை கிறிஸ்து இயேசுக்குள் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். जितने लोग सुन रहे हैं, तेरे परमेश्वर संतानों के विचारों को यीशु मसीह के अधीनता में सौंपते हैं। அர்ப்பணிக்கின்ற எங்களையும் हम अपने आप को भी समर्पित करते हैं। இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और गण कर இது पिता। ஒரு வசனம், அழகான आमीन। ஒரு வேர்ட் इருக்கு. यहाँ पर एक வசனத்துல वचन में एक बहुत अच्छा एक शब्द है, ராஜாவின் பந்தி. राजा का யாரும் मेज। பேச- ராஜாவின் பந்தி. राजा का जी मेज है। ராஜாவின் பந்தின்றது சாதாரண பந்தி கிடையாது. राजा का जो मेज है वो साधारण मेज नहीं है। அதுதான் ஆண்டவர் என்னோட அடிக்கடி பேசுற காரியம். वही बात जो है परमेश्वर हमेशा मुझसे बातचीत करता ஒரு है। சிஎம்ஓ பிஎம்ஓ कोई चीफ मिनिस्टर या प्रधानमंत्री அல்லது பெரியவங்க யாராவது और कोई बड़े व्यक्ति நம்மள சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா हमें खाना भोजन खाने के लिए बुलाए, நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். हम लोग को कितना गर्व की बात रहेगी। So, நம்ம Dress கோடு மாறும், हमारा कपड़े का वस्त्र भी बदल जाएगा, ஹேர் ஸ்டைல்
மாறும். हमारे बाल भी बदल जाएगा। So, நம்ம எவ்வளவு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுப்போம். बहुत अच्छा स्प्रे वगैरह लगा लेंगे, So, நம்ம ஜாலியா போவோம். बहुत खुशी और आनंद के साथ போகும்போது जाएंगे। எல்லாரும் நம்மள பாப்பாங்க, என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்களே. सब लोग देखेंगे कि कितना अच्छा इन लोग सुंदर वस्त्र पहन के जा रहे हैं। ஜென்ஸா இருந்தா கோட் எல்லாம் போட்டுப்பாங்க. अगर पुरुष लोग हैं तो कोट वगैरह पहन के जाएंगे, எல்லாம் பண்ணுவா போட்டுப்பாங்க. शू वगैरह पहन लेंगे। லேடிஸ்னா சில்க் சாரி போட்டுப்பாங்க. लेडीज लोग है सिल्क साड़ी पहन लेंगी। இந்த ட்ரெஸ்ஸே கோட் மாறுது. ड्रेस का वस्त्र का मॉडल बदल जाता है। ஏன் மாறுது? क्यों बदल जाता है? PM பார்க்க போறேன், CM பார்க்க போறேன், பெரிய ஆபீசரை பார்க்க போறேன். पीएम को देखने जा रहे हैं, सीएम को देखने जा रहे हैं, बड़े ऑफिसर को देखने जा रहे हैं। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता है நான் உனக்கு பந்தி ஏற்படுத்திருக்கேன். मैं तुम्हारी लिए एक मेज तैयार करके रखा है। ஆமென். हमें இந்த பந்தி சாதாரண பந்தி அல்ல. ये मेज जो है साधारण मेज नहीं है। ஒரு உலக மனுஷனை பார்க்க போகும்போதே நமக்குள்ள Dress மாறுது. अब साधारण मनुष्य को देखने जाते समय ही हमारा ड्रेस वगैरह बदल जाता है। சோ நம்மளுடைய மாடல், அந்த வே ஆஃப் ஸ்டைல் மாறுது. हमारा मतलब व्यवहार बदल जाता है, எல்லாம் மாறும்போது सब कुछ बदल जाता है। சோ நம்ம ராஜாவின் பந்திக்குள்ள வந்திருக்கும் பொழுது जब राजा की मेज में जब हम जाते हैं எவ்வளவு விசேஷத்தை. तो हम लोग कितने विशेषित हैं। ஒரு முறை நாங்க கார்ல வந்துட்டு இருந்தோம் MP நகர்ல. एमपी नगर में हम लोग कार में आ रहे थे, சோ அந்த கார்ல ஜீசஸ் எழுதி இருந்துச்சு. उस कार में जीसस करके लिखा हुआ இந்த था। கார் கிடையாது, மெரூன் கலர் பழைய கார். ये कार नहीं पुराना कार था, मैरून कलर का। சோ நாங்க வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கார் நின்னுடுச்சு. तो वो कार जो है अचानक रुक गया சிக்னல்ல. सिग्नल में। एमपी नगर के सिग्नल में நல்ல कार रुक பெரிய गया। ரோடு, 4 ரோடு இல்ல. वहाँ पर एक 4 प्रकार 4 वे है, वहाँ पे रुक गया। பெரிய ரோடு இல்ல. वो बड़ा रोड था, அவன் பின்னாடி இருக்கவன் பான் அடிச்சிட்டே वो இருக்கான். पीछे रहने वाला हाथ बजाया जा रहा था पाम पाम करके। சோ நாங்க நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அப்படியே அவசரமா 2 பேரும் சேர்ந்து காரை புஷ் பண்றோம். तो वहाँ पर तुरंत हम लोग उतर कर हम लोग उस कार को धक्का दे रहे थे। அப்ப எனக்குள்ள மனசுல பட்டுச்சு, मेरे मन में आया ஜீசஸ்னு எழுதி இருக்கு. यीशु करके लिखा है, அப்ப யார் அவரு? वो कौन है? ராஜா. वो राजा है। ராஜாவினுடைய பிள்ளைங்க வண்டியை தள்ளிட்டு போணுமா? राजा का बच्चे लोग वो गाड़ी को धक्का मार के लेके जाना है என் क्या? மனசுல வந்துச்சு. मेरे मन में आया அப்ப நாங்க ராஜாவின் பிள்ளைங்க, हम राजाओं के बच्चे நாங்க हैं, 2 பேரும் வண்டியை தள்ளிட்டு போனோம் ரோட்ல. रोड में क्या गाड़ी को धक्का देके जाना है? நாங்க போகும்போது எத்தனை பேர் அந்த ஜீசஸை பாப்பாங்க? वो कितने लोग वो जीसस को देखेंगे? அப்ப நம்ம வந்து ராஜாவின் பந்தில உட்கார்ந்திருக்க பிள்ளைங்க. हम राजा के मेज में बैठने वाले So, लोग, நாங்க அந்த வண்டியை தள்ள மாட்டோம் ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்கன்னு சொன்னேன். हम गाड़ी को धक्का नहीं देंगे, आप हमारी मदद करिए। கையை வச்ச உடனே வண்டி ஓடிச்சு. तब हाथ रखा तो गाड़ी चालू हो गया। So, நம்ம ராஜாவின் பிள்ளைங்க. हम राजाओं के बच्चे हैं। எனக்கெல்லாம் எங்க அப்பா பேரை சொன்னா அப்படியே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும். मेरे पिता का नाम बोलो तो मेरे को बहुत गर्व की बात लगता है। பாஸ்டர் பாத்துக்காரு எங்க அப்பா. मेरे पादरी साहब ने मेरे पिता को देखा है, ரொம்ப சிறிய ஸ்மைல் கொடுப்பாரு. वो स्माइल देते हैं, मुस्कुराहट देते हैं, ரொம்ப அழகா இருப்பாரு. बहुत सुंदर हैं, ரொம்ப ஃபேரா இருப்பாரு. बहुत गोरे हैं। சோ எங்க அப்பா அப்பான்னு சொல்றதுக்கு பெருமையா இருக்கும். मेरे पिताजी को पिता बोलने में मेरे को बड़ा गर्व लगता है। ஆமா, எங்கேயாவது போனா அவங்களுடைய பொண்ணு நாங்க मैं உண்மையா சொல்லுவோம். मैं हमेशा गर्व से बोलते हैं कि उनके बेटी हैं हम लोग। ஒரு பொல்லாத தகப்பன் அவரு. जब நல்லவர் தான், ஆனா சொல்ற மனித பிரகாரம் பொல்லாதவர்கள். मनुष्य के रूप में बता रही हूँ कि वो बुरे व्यक्ति होने के बाद भी தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறாங்க. अपने बच्चों को प्रेम करते हैं। அப்ப நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவர். हमारा परमेश्वर भला परमेश्वर है। நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஜீவ பலியாக கொடுத்தார். हमारे लिए एकलौते पुत्र को जीवित बलिदान के रूप में समर्पित किया, அதனால நமக்கு பந்தி கிடைச்சு. इसलिए हमें मेज मिला है। சோ இங்க பார்க்கும்போது यहाँ पर हम देखते हैं மேவி போசத்ன்ற ஒருவரை பார்க்கிறோம். मापी बोसत करके हम देखते हैं। எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் பாருங்க, இந்த சப்ஜெக்ட். ये चरित्र इसका बहुत हमें पसंद, मुझे पसंद है। ஏன்னா இதுல மேவி போசத்தை வந்து ராஜா கூப்பிடுறாரு. அவர் தாவீது ராஜா. दाऊद जो है राजा है, मैपी पोसत को बुला रहा है। எதுக்கு கூப்பிடுறாருன்னா, क्यों बुला रहा है? சோ அவர் மேல வைத்திருக்க தயவு. उसके ऊपर में रखा हुआ जो अनुग्रह है, அங்க கீழே 7வது வசனம் பார்க்கிறோம். वहाँ 7वें पद में हम देखते हैं। யாராவது படிங்க. कोई एक जन पढ़िएगा। दाऊद ने उससे कहा, मत डर, तेरे पिता योनातान के कारण मैं निश्चय तुझको प्रतीति दिखाऊंगा और तेरे दादा शाऊल की सारी भूमि तुझे फेर दूंगा और तू मेरी मेज पर नित्य भोजन किया कर। இங்க பார்க்கும் பொழுது நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்துன்ற வார்த்தை வருது. निश्चय मैं तुझे प्रीति दिखाऊंगा करके बताया நான் गया है। உனக்கு நிச்சயமாய் தயவு செய்வேன். मैं निश्चय तुझ पर प्रीति दिखाऊंगा।
தயவு இல்லாட்டா நம்ம பந்தில அமர முடியாது. और अगर प्रीति नहीं दिखाएगा तो हम उसके मेज में नहीं शरीक हो सकते. சோ நம்ம வந்து ஒரு பந்திக்கு போறோம்னா हम एक मेज में जाते हैं, ஒருத்தங்க நம்மள சாப்பிட கூப்பிடுறாங்கன்னா वो हमें भोजन के लिए बुलाते हैं. பெரிய ஆட்களோட நம்மள உட்கார வைக்க போறாங்க என்றால் अगर बड़े व्यक्तियों के साथ हमें बिठाने जा रहे हैं, so அதுக்கு யார் பொறுப்பா இருக்கிறார்களோ कौन उसके लिए अधिकारी है, அவங்க நம்மள கூப்பிடும் பொழுது वो हमको बुलाते समय நம்ம மேல தயவு வைக்கணும். हम पर प्रीति रखना है, अनुग्रह दिखाना அந்த है. தயவு இல்லாட்டா वो अनुग्रह नहीं रहे, நமக்கு அந்த பந்தில இடம் கிடைக்காது. वो मेज हमें नहीं मिलेगा. சோ இங்க பார்க்கும் பொழுது यहाँ पर हम देखते हैं தாவீது दाऊद அவர் ஒரு ராஜாவா இருந்தாலும் दाऊद एक राजा होने के बाद भी மேவி போசத் மீது मैं भी पोषित के ऊपर தயவு வைத்து वो प्रीति दिखाकर ராஜாவின் பந்தில அவருக்கு இடம் கொடுக்கிறார். राजा के मेज में उसने जगह दिया. அங்க ரெண்டு காரியம் வருது. वहाँ दो बात आ रही है. தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். तेरे दादा शाऊल की सारी भूमि तुझे फेर दूंगा. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் तू புசிப்பாய். मेरी मेज में नित्य भोजन किया ரெண்டு करेगा. ஸ்பெஷல் அங்க இருக்கு பாருங்க. वहाँ दो बातों को हम देखते हैं. ஒன்று வந்து पहली बात, உனக்கு திரும்ப கொடுப்பேன். फिर से फेर भूमि तुझे फेर दूंगा. உங்க தாத்தாது என்னெல்லாம் லேண்ட் இருக்கோ जितना है आप लोग के दादा लोगों का जमीन है, so அதை நான் திருப்பி கொடுப்பேன். वो फिर तुमको दे दूंगा. அடுத்தது दूसरी बात, என் பந்தியில் நீ நித்தம் புசிப்பாய். तू मेरी मेज में नित्य भोजन किया करेगा. அப்பம் புசிப்பாய். तू भोजन करेगा. இந்த ரெண்டு பிளஸிங் பாருங்க. दो आशीष को हम देखते हैं. ஒன்று இழந்ததை திரும்ப जो பெற்றுக்கொள்வாய். कुछ खो दिया उसको आप प्राप्त कर लोगे. ரெண்டாவது दूसरा, சாப்பாடு அனுதினமும் ராஜா கூட உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அந்த கிருபை. वो ऐसा अनुग्रह है कि राजा के साथ मेज में बैठकर प्रत्येक दिन भोजन करने का एक अनुग्रह. இது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால் अगर मसीह जीवन में अगर हम ले लेते इस बात को, யார் அவருடைய கவர்னன்ட் அந்த உடன்படிக்கைக்கு கீழாக யார் அவருடைய ரத்தத்தின் கீழாக வருகிறார்களோ जो भी यीशु मसीह के लहू के नीचे आते हैं, உடன்படிக்கை கீழே வருகிறார்களோ वो उनके वाचा लहू के वाचा के नीचे आते हैं, so அவர்கள் ஒவ்வொருவருக்கும் वो हर एक को நம்ம இழந்த நன்மைகள் ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். जो कुछ हमने खो दिया वो आशीष परमेश्वर फिर से देगा. நம்ம எதை இழந்திருக்கோம்? जो कुछ हमने खोया है, ஒருவேளை சமாதானத்தை இழந்திருக்கலாம், हमने शांति खोया है, சுகத்தை இழந்திருக்கலாம், हमने आरोग्यता खोया है, குடும்பத்தை இழந்திருக்கலாம், परिवार को खो दिया है, பிள்ளைங்களை இழந்திருக்கலாம். बच्चों को खो दिया है. ஆண்டவர் திருப்பி தரேன்னு சொல்றார். परमेश्वर कहता है वापस मैं देता हूँ. ரெண்டாவது காரியம் பார்க்கும்பொழுது दूसरी बातों को हम देखते हैं, என் பந்தியில் நித்தம் நீ அப்பம் புசிப்பாய். तो मेरी मेज में नित्य भोजन करेगा. ஒரு அருமையான கிருபை एक பாருங்க. बड़ा अच्छा एक अनुग्रह है. இந்த கிருபை நமக்கு எப்படி கிடைக்குது? ये अनुग्रह कैसे हमें मिलता है? So, ஆண்டவர் பாராட்டுகிற தயவு, परमेश्वर हम पर करने वाला अनुग्रह, ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்க தயவு. परमेश्वर हम पे रखने वाला अनुग्रह. இங்க மறுபடியும் பார்க்கிறோம். फिर हम देखते हैं इसको. 1 சாமுவேல் पहला सामुएल 20 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 20वें अध्याय को हम निकाल लें. 15வது வசனம் 15वां पद को हम पढ़ लेंगे. யாராவது படிங்க. कोई एक जन पढ़िएगा. पहला सामुएल 20वां अध्याय 15 पद. परंतु मेरे घराने पर से भी अपनी कृपा दृष्टि कभी न हटाना, वरन जब यहोवा दाऊद के हर एक शत्रु को पृथ्वी पर से नष्ट कर चुकेगा 17 படிங்க. तब भी ऐसा न करना. 17 भी पढ़ लीजिए. 16 17 படிங்களா? 16 और 17 भी पढ़ लीजिए. इस प्रकार योनातन ने दाऊद के घराने से यह कहकर वाचा बंधाई, यहोवा दाऊद के शत्रुओं से बदला ले. और योनातन दाऊद से प्रेम रखता था और उसने उसको फिर शपथ दिलाई, क्योंकि वह उससे अपने प्राण के बराबर प्रेम रखता था. ஆமென் ஆமென். आमीन. இங்க பார்க்கும் பொழுது यहाँ हम देखते हैं 15வது வசனத்துல 15वां पद में हम देखते हैं, உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்ற விடாமலும் मेरे घराने पर से भी अपना कृपा दृष्टि कभी ना हटाना. உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றாமலும். कृपा दृष्टि मेरे घराने से कभी नहीं हटाना. பைபிள்ல சின்ன சின்ன ஒரு ஒரு வார்த்தையும் நமக்குரிய வார்த்தைகள். और बाइबल में जो एक एक छोटा छोटा वचन भी है वो हमारे लिए दिया गया वचन है. வார்த்தைகள் சின்ன சின்ன சப்தம் நமக்குரியது. जो छोटा छोटा शब्द भी हमारे लिए दिया गया है. சோ இந்த ஒவ்வொரு சப்தையும் நம்ம உரிமை பாராட்ட வேண்டும். हर एक शब्द को हमको प्रतिज्ञा करना चाहिए. இங்க பார்க்கும்பொழுது यहाँ देखते हैं உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றாமல் இருங்கன்னு சொல்லி ஜோனத்தான் வந்து தாவீது கிட்ட சொல்றத பார்க்கிறோம். यहाँ पर हम देखते हैं योनातान दाऊद से कहता है मेरे घराने पर से भी
अपनी कृपा दृष्टि कभी न हटाना। இது ஒரு பெரிய காரியம் பாருங்க, ஒரு பெரிய ஸ்டோரி அது. ये बहुत बड़ा एक स्टोरी है। தாவீது வந்து ராஜாவா ஆவறதுக்கு அங்க வந்து ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்றாரு, ஆனா மனுஷன் வந்து அதை நிராகரிக்கிறான். दाऊद को परमेश्वर ने अभिषेक किया, लेकिन मनुष्य उसको स्वीकार नहीं किया। இங்க பார்க்கும்போது लेकिन यहाँ पर देखते हैं தாவீது ராஜான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. परमेश्वर कहता है कि दाऊद राजा है। சோ ஆனா சவுல் சொல்றாரு, நீ எப்படி ராஜாவா மாற முடியும், இருக்க முடியும்னு சொல்லி சண்டை போடுறாரு. साउल जो राजा है वो कहता है कि तू कैसा राजा बन सकता है, कि झगड़ा करता है। சவுல் ராஜா சொல்றாரு, साउल राजा बताता है, எனக்கு அடுத்தது என் பிள்ளை, என் பேர பிள்ளை, அப்படி ஜெனரேஷன் வரணும்னு நினைக்கிறாரு. वो साउल राजा सोचता है कि मेरे बाद मेरा बेटा और नाती पोते आने चाहिए। ஆனா இங்க பாக்குறோம், लेकिन यहाँ पर देखते हैं யோனத்தான் வந்து சவுல் ராஜாவுடைய மகனா இருந்தாலும் साउल राजा का बेटा जोनातान होने के बाद भी அவங்க அப்பா இருக்கும் பொழுது उसके पिता रहते समय ही தன்னுடைய ஃப்ரெண்ட் கிட்ட अपने मित्र से தாவீது கிட்ட சொல்றாரு, दाऊद से कहता है உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றாமல் मेरे घराने पर से भी अपनी कृपा दृष्टि कभी ना हटाना। உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. उनका मित्रता किस प्रकार गहरा होगा। ஷேர் பண்ணிருப்பாங்க ரெண்டு பேரும். आपस में उन लोग ने विचार विमर्शन किया होगा, बातचीत किया होगा, ஃப்ரெண்டோட நல்லா அவர் நல்லா பேசியிருப்பாரு. फ्रेंड्स के साथ अच्छा बातचीत किया होगा। என்ன பேசியிருப்பாரு? क्या बात किया होगा? ஒரு நாள் வந்தாரு ஒரு தீர்க்கதரிசி. एक भविष्यवक्ता आया था, சோ என்ன அனாயிட் பண்ணார், ஆயில் வச்சு मुझे तेल डालकर अभिषेक किया था। நான் வந்து இப்ப நான் ஃபியூச்சர்ல நான் எதிர்காலத்துல நான் ஒரு ராஜாவா போறேன். मैं भविष्य में मैं राजा हो जाऊंगा। சோ அப்படியே அனாயிட் பண்ணிருக்காரு என்ன. मुझे ऐसा अभिषेक किया है। சோ அது யார்கிட்ட சொல்லிருப்பாரு? वो दाऊद ने किससे कहा होगा? ஜோனத்தான் கிட்ட. योनातान से कहा होगा। அதனால ஜோனத்தான் சொல்றாரு, इसलिए योनातान कह रहा है எதிர்காலத்துல आने वाले समय में भविष्य என்னோட में குடும்பத்தை நீ தள்ளிடாத. मेरे घराने पर से अपनी कृपा दृष्टि नहीं हटाना। தயவு பாராட்டு. दया प्रकट, कृपा दृष्टि प्रकट இந்த कर। தயவு பாராட்டுன்னு கேட்கும்போது जब वो कृपा दृष्टि मांग रहा था அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உடன்படிக்கை तब உண்டாகும். आपस में उनने एक वाचा बांधा। ஆமென். आमीन। அந்த உடன்படிக்கையினால தான் वो वाचा बांधने के कारण இங்க தாவீது வந்து यहाँ पर दाऊद जो है ராஜாவாய் ஆனோட राजा बनने के बाद சோ யோனத்தான் வீட்ல வேற யாராவது இருக்காங்களா? योनातान के घर में कोई है क्या? சவுல் வீட்ல யாராவது இருக்காங்களா? साउल के घर में कोई है क्या? சோ அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு उनको लेकर சொல்லும்போது आइए करके बोला। ஒரு ஆளை கூட்டிட்டு வராங்க. एक व्यक्ति को बुला के लेके आ रहे அந்த हैं। ஆளுக்கு ரெண்டு காலம் இல்ல. उस व्यक्ति के दोनों पैर नहीं है, पंगुल है वो। சோ அந்த ஆளு யாருன்னா वो कौन है? அவர்தான் மேவி போசத். वही मेपी पोषत है। இந்த மேவி போசத்தை கொண்டு வரும்போது ரெண்டு காலம் இல்ல. मेपी पोषत का दोनों पैर काम नहीं करता। சோ இது அவன் அந்த சர்வன்ட் என்ன பண்ண, அந்த வேலைக்காரி वो जो मतलब काम करने वाली அந்த சவுல் ஜோனத்தான் செத்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே जोनातान मर गया करके सुनने पर அந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடுறா. बच्चे को उठाकर भाग रही थी। எப்படியாவது இந்த பிள்ளைய என்ன பண்ணணும், யாரும் சத்துரு கிட்ட மாட்டிட கூடாது, शत्रु के हाथ में ये बच्चा नहीं फंसना இந்த चाहिए, குழந்தைய மறைச்சு கொள்ளணும், इस बच्चे को छुपा लेना चाहिए। இத வளர்க்கணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகும்போது கீழே போட்டாங்க. वो उसको छुपा कर रखना चाहिए, उसको परवरिश करना चाहिए करके लेकर भाग रही, तब नीचे गिरा दिया उसने। அப்ப விழுந்த பிள்ளைக்கு தான் கால் இல்ல. जब वो गिर गया तब उसके दोनों पैर से पंगु हो गया। சோ அந்த பிள்ளை தான் நொண்டி ஆயிடுச்சு, அதை எங்கேயாவது போட்டு பிச்சை எடுக்க விடலான்னு சொல்லி விடவே वो तो लंगड़ा हो गया, पंगुल हो गया, उसको कहीं डालकर भीख मांगे करके नहीं छोड़ा उसने। நிறைய பேர் கை கால் இல்லைன்னா பிள்ளைங்களை கொண்டு போய் பிச்சை எடுக்க விட்டுறாங்க. बहुत से लोग जिनके बच्चे लोग पाँव हाथ पैर सही के ஆனா लिए तो भीख இந்த मांगने இந்த भेजते। மேவி போசத்து வந்து लेकिन ये मैं भी அந்த पोसा வேலைக்காரனுடைய பிள்ளை கிடையாது. वो जो है नौकर का बच्चा नहीं है। இதனுடைய சொத்து கூட இவன் கிட்ட இன்னும் இல்ல. अभी तक उसकी संपत्ति भी उसके पास नहीं है। ஆனா அந்த மாதிரி ஒரு பிள்ளையை கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறதுக்கு ஆண்டவருடைய தயவாங்க. परमेश्वर का अनुग्रह उस पर प्रकट हुआ कि मैं भी पोस ऐसे बच्चे को भी जाके उनने छुपाया। ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. परमेश्वर करना चाहने वाली बात कोई रुकावट नहीं आ सकती। ஆமென். आमीन। ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்தார்னா உங்களுக்காக, आपके लिए परमेश्वर ने कोई एक योजना रखा है, சோ அதை யாராலும் மாத்த முடியாது. कोई उसे नहीं बदल सकता, எந்த சூழ்நிலையும் மாத்த முடியாது. कोई परिस्थिति नहीं बदल सकती है। ஒரே ஒரு விஷயம், वो एक ही बात है, ஒரு குழந்தைய போல நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பணும்னு விரும்புறாரு. परमेश्वर चाहता है कि बच्चे के समान आप परमेश्वर पर विश्वास करें। அந்த அந்த கிருபை ஆண்டவர்ட்ட நீங்க கேளுங்க. ऐसा अनुग्रह परमेश्वर से हम मांगे। உங்க ஜெபம் அதுவா இருக்கணும். आपका प्रार्थना ऐसा होना चाहिए, ஆண்டவர்ட்ட கேட்கணும் நீங்க. परमेश्वर से मांगना चाहिए आपको। ஒரு குழந்தைய பாருங்க, एक बच्चे को देखिए, யாராவது விரட்டிட்டு வந்தாங்கன்னா कोई उसको भगा के आए, ஓடி போய் அவங்க அப்பா அம்மா அப்படியே கெட்டினா கட்டி वो बच्चा क्या करता है, तुरंत जाके अपने माँ बाप को पकड़ लेता है। பிடிச்சிட்டாங்க அப்பா அம்மாவை, वो माँ बाप को पकड़ कर திரும்பி அவ
நம்மள யார் விரட்டிட்டு வராங்களோ அவங்கள பார்க்கும். जो भगा के आ रहा था उसको वापस देखती है बच्चा। क्यों पाक ये எப்படி பாக்குது? क्यों देखता है वो? சோ எங்க அப்பா கிட்ட வந்துட்டு அம்மா கிட்ட मैं வந்துட்டேன். पिता के पास आ गया, मम्मी के पास आ गया, யாரும் என்ன ஒண்ணு பண்ண वो முடியாது. कोई कुछ नहीं कर सकते। அந்த ஒரு விசுவாசம், वो इस प्रकार का विश्वास, அந்த ஒரு नம்பிக்கை, इस प्रकार का एक आशा, அந்த ஒரு அன்பு इस प्रकार का एक प्रेम ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். आपसे और मुझसे चाहता है परमेश्वर। சின்ன பிள்ளைங்க அப்பாவுடைய பாதத்தை பிடிக்குது பாருங்க. बच्चे लोग जाके अपने पिता के पैर को जैसे पकड़ता है, அந்த மாதிரி பிடிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். परमेश्वर चाहता है ऐसे आप लोग पकड़े, அந்த அன்போடு, इस प्रेम के साथ, இது நம்ம பலத்தினால இல்ல, हमारे बल के साथ नहीं, என்னுடைய பணம் இல்ல, हमारा धन के साथ சொந்தம் नहीं, இருக்கு என்ற உரிமை இல்ல, हमारे बहुत सारे रिश्तेदार हैं उसके अनुसार नहीं, என்னால முடியும், मुझसे होगा, வில் பவர் இருக்கு. मेरे पास सामर्थ है। சோ இத நினைச்சு நம்ம வந்து ஆண்டவரை தேடுறது இல்ல. इस प्रकार से परमेश्वर को नहीं ढूंढना है। ஆண்டவர் பக்கம் வரும்பொழுது परमेश्वर के पास आते समय நம்ம ஜீரோ ஆக்கணும். हमें अपने आप को शून्य करना है। சோ நான் ஒண்ணு இல்லப்பா, मैं कुछ भी नहीं हूँ परमेश्वर, பாதத்தை நான் முத்தமிடுகிறேன். आपके पैर को मैं चुम्बन करता हूँ। சோ இந்த பாதத்தை நான் பிடித்துக்கிறேன் ஒரு குழந்தையை போல. एक बच्चे के समान आपके पैर को मैं पकड़ लेती हूँ, पकड़ लेती हूँ। பிடித்து பாருங்களேன். आप पकड़ के देखिए परमेश्वर के पैर को, எதிர்காலம் ஆசீர்வதிக்கும். आपका भविष्य आशीषित होगा। மேவி போசத்து எங்க இருக்கான்? मैं भी बहुत कहाँ पर है, இப்ப வருது ஒரு பெட்டி, ஒரு பெரிய லெட்டர் வருது. एक बड़ा लेटर आ रहा है। ஸோ எங்கெல்லாம் சவுலுக்கு வந்து பிள்ளைங்க இருக்காங்களோ, பேர பிள்ளைங்க இருக்காங்களோ, அல்லது எங்கெல்லாம் இருக்காங்களோ கூட்டிட்டு வாங்கன்னு शाऊल சொல்லும்போது के जितने भी नाती पोते हैं उनको लेकर आइए करके बोला गया। அப்பதான் வந்து மேவி போசத்தை தூக்கிட்டு வராங்க. तभी मैं भी पोसत को लेकर आ रहे उठाकर, அவர் சொல்றாரு, वो बोल रहे हैं உங்க அப்பாவோட நான் உடன்படிக்கை मैं பண்ணிருக்கேன். तेरे पिता के साथ मैंने वाचा बांधी है। ஸோ அப்போ அங்க உங்க அப்பா தயவு கேட்டாரு. तेरे पिता ने कृपा दृष्टि मांगी, அந்த தயவின் பிரகாரம் उस कृपा दृष्टि के अनुसार லேண்ட் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். तेरे सारी भूमि तुझे फेर दी जाएगी। உன்னுடைய எல்லாம் உன்னை நீ இழந்ததெல்லாம் நான் திருப்பி கொடுக்க जो कुछ तूने खो दिया वो सब कुछ तुझको मिल जाएगा। அதை வச்சுட்டு நீ எங்கேயோ ஒரு மூலையில வாழுன்னு நான் சொல்லல. मैं तू रखकर कहीं कोने में जाके जीवन जी करके नहीं बोल रहा हूँ। பிரசன்னத்துல என் கூடவே நீ இருப்ப. मेरी उपस्थिति में हमेशा तू बना रहेगा। ஆண்டவர் நம்மள அவருடைய பிரசன்னத்துல வைத்திருக்கார். परमेश्वर वैसे ही हमें अपनी उपस्थिति में रखा है। சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு. भजन संगीता में एक वचन है, அவருடைய பிரசன்னத்தினால उसकी उपस्थिति से மலைகள் கூட மெழுகு போல உருகுமா. पहाड़ भी जो है मोमबत्ती के समान पिघल जाता है। கவனிங்க, आप लोग ध्यान से सुनिए, அவருடைய பிரசன்னத்தினால, परमेश्वर की उपस्थिति में, அவருடைய பிரசன்னத்தினால परमेश्वर की उपस्थिति में மலைகள் கூட, பர்வதங்கள் கூட पहाड़ और पर्वत भी மெழுகு போல உருகுமா. वो कैंडल के समान वो पिघल जाता है। உங்களுக்கு என்னது பர்வதம் போல இருக்கு உங்க முன்பாக? आपके सामने क्या पर्वत है जो आपको मोमबत्ती के समान है? எந்த சூழ்நிலை உங்களுக்கு பர்வதம் போல இருக்கு? जो पहाड़ के समान आपके सामने क्या है? அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க आप வரும்போது उपस्थिति, उसके उपस्थिति, परमेश्वर की उपस्थिति மெழுகு आते போல हैं, உருகி போடுவேன்னு சொல்றாரு. वो आप मोमबत्ती के समान उसको पिघला दूंगा करके परमेश्वर कहता है। முடியுமா? हो सकता है क्या? சோ ஒரு பர்வதத்துக்கு முன்பாக एक पर्वत या पहाड़ के ऊपर இருக்கிற காரியம், बड़ा कार्य, சோ பர்வதம் போல இருக்கிற காரியம், जो पर्वत के समान रहने वाला कार्य, மெழுகு போல உருக முடியுமா? वो मोमबत्ती के समान पिघल सकता है क्या? அவர் வந்து வாக்கு பண்ணுவார் என்றால், உடன்படிக்கை பண்ணுவார் என்றால், परमेश्वर अगर हमसे वाचा बांधेगा, சோ அவர் ஒரு நாள் அதை விட்டு அகலவே மாட்டார். उससे वो हटेगा नहीं कभी। जब वाचा அதை बांधेगा விட்டு மாறவே மாட்டார். वो कभी नहीं बदलेगा। ஒரு அப்பா பிள்ளைக்கு நடுவுல உடன்படிக்கை இருந்துச்சுன்னா, जैसे पिता और बच्चे के बीच में एक वाचा बंधा रहता है, சோ சம்டைம்ஸ் அப்பாவால முடிஞ்சாதான் செய்ய முடியும். पिता से बनेगा तो ही वो मदद कर सकते हैं சோ बच्चों அவர் का। வந்து முடியலன்னா செய்ய முடியாது, சாரிமான்னு சொல்லிடுவாங்க. वो नहीं कर सकते तो वो बोल देंगे सॉरी बच्चे मैं नहीं कर सकता हूँ, நான் அப்புறம் சூழ்நிலை வரும்போது தரேன், செய்யறேன். मेरी परिस्थिति अच्छी हो जाएगी तो मैं करूंगा। ஒருவேளை அம்மா பிள்ளைக்கு நடுவுல கூட அந்த உடன்படிக்கை இருந்தா கூட அவங்க சூழ்நிலை இருந்தா தான் பண்ண முடியும். माँ बेटी के बीच में भी ऐसे एक वाचा होगा तो भी वो स्थिति रहेगा तो मदद कर सकती है। ஆனா நம்ம தேவன் இருக்கார் பாருங்க. लेकिन हमारा परमेश्वर है जो அவர் உடன்படிக்கை பண்ணினார் என்றால் अगर वो वाचा बांधा है அவர் நிறைவேற்றுவார். वो पूरा करने में सामर्थ्य है। ஆமென். आमीन। அவர் நோவாவோட உடன்படிக்கை वो பண்ணார். नूह के व्यक्ति के साथ उसने वाचा बांधी। அது நம்ம நீங்க இப்ப அப்புறம் வீட்ல படிங்க. आप घर जाके पढ़िएगा, ஆதியாகமத்துல இருக்கு, उत्पत्ति में है, 9ஆம் அதிகாரத்துல 9वें अध्याय में है। நோவோட உடன்படிக்கை பண்ணினாரு. नूह के साथ परमेश्वर ने वाचा बांधा। சோ ரொம்ப தண்ணி வந்துச்சுன்னா நான் அதை அழிக்க மாட்டேன்னு சொல்லி வானவில்ல கொண்டு வந்தார். वो बहुत बारिश आएगा तो मैं बारिश से नाश नहीं करूंगा करके उसने रेनबो लेके आया। சோ ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணினாரு. अब्राहम के साथ वाचा बांधा। இது வந்து 17ஆம் அதிகாரத்துல வருது. 17 अध्याय में आता है। சோ இந்த ஆதியாகமத்துல 17ஆம் அதிகாரத்துல பார்க்குற ஆபிரகாமோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது उत्पत्ति 17 अध्याय में हम
पढ़ते हैं कि जब परमेश्वर ने वाचा बांधा So, अब्राहम से, உன் சந்ததியை நான் மணலை போல ஆசீர்வதிப்பேன். तेरे वंश को मैं रेत के समान आशीषित कर दूंगा। ஸ்டார்ஸ் பார் அந்த மாதிரி நான் वो பெருக तारों को देख, तारों के समान मैं आशीषित कर दूंगा। அதுல தான் நீங்களும் நானெல்லாம் வந்திருக்கோம். आप और मैं उसी में आते हैं। பார் பிரியமானவர்களே, प्रियजनों, ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார் என்றால் परमेश्वर वाचा बांधेगा, நிறைவேற்றுவார். वो पूरा करने में सामर्थ्य है। அடுத்தது அவர் வந்து மோசேயோட உடன்படிக்கை वो பண்ணினார். मूसा, आगे हम देखते हैं मूसा के साथ उसने वाचा बांधी। அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது தெரியுங்களா? वो मूसा के साथ जो वाचा बांधा वो किस प्रकार का था? நீ தப்பு செய்தினா உன்னை அடிச்சு போட்டுருவேன். तो गलती करेगा तो तुझे मार डालूंगा, உங்க மக்கள் பாவம் செய்தாங்கன்னா உங்களை பனிஷ்மெண்ட் பண்ணுவேன் நானு. और तुम्हारे प्रजा अगर गलती करेगी तो मैं उनको पनिशमेंट करूंगा। சோ ஆண்டவர் இப்போ மோசேயோட உடன்படிக்கை பண்ணும்போது मूसा के साथ जब परमेश्वर ने वाचा बांधा, உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு எனக்காக கொடுத்தார் और பாருங்க. वाचा का संदूक परमेश्वर ने आपके लिए, हमारे लिए समर्पित किया। அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி இருந்தது? वो वाचा का संदूक कैसा था? ஒரு பலகையில எழுதப்பட்டிருந்தது. एक கல்லுல. एक पत्थर में लिखा हुआ था। சோ அது பத்தர்ல எழுதப்பட்டிருந்தது. वो जो வார்த்தைகள். पत्थर में लिखा हुआ था वचन, அந்த உடன்படிக்கை அவர் சொல்ல சொல்ல அவர் எழுதினார் மோசே. मूसा ने लिखा, परमेश्वर ने जो वाचा बोला, சோ அவர் மோசேயோட உடன்படிக்கை பண்ணார். मूसा के साथ उन्हें वाचा बांधी। தாவீதோட உடன்படிக்கை பண்ணினாரு. दाऊद के साथ जब वाचा बांधा, நீ இப்ப ராஜாவா இருக்க, अभी तू राजा है, உன் சந்ததியில ராஜா வருவார். तेरे वंश में राजा आएगा। எந்த ராஜா? कौन सा राजा? யூத ராஜா சிங். நம்ம यूदा राजा सिंह यीशु मसीह, அவர் வருவார்னு சொல்லி வாக்கு பண்ணார். वो உடன்படிக்கை. आएगा करेगा के वाचा बांधी। இன்னைக்கு நம்மோட புது உடன்படிக்கை பண்றார். परमेश्वर आपसे और मुझसे एक नया वाचा बांधा है। இந்த நயா வாச்சா நமக்குள்ள பண்ணதுனால நமக்கு என்ன லாபம்? ये नया वाचा जो हमसे किया उससे हमारे लिए क्या फायदा है? எரேமியா 31 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். यिर्मयाह 31 अध्याय हम निकाल लेंगे। எரேமியா यिर्मयाह नबी की किताब 31 31वां अध्याय 31ல இருந்து 33 வரைக்கும் வாசிக்கலாம். 31 से लेकर 33 तक हम पढ़ेंगे। இதுல சொல்றார் ஆண்டவர். यहाँ परमेश्वर कहता है, யாரா சத்தமா வாசிங்க தெளிவா. पढ़िएगा जोर से। यहोवा की यह भी वाणी है, सुन, ऐसे दिन आने वाले हैं जब मैं इस्राएल और यहूदा के घरानों से नई वाचा बांधूंगा। वह उस वाचा के समान न होगी जो मैंने उनके पुरखाओं से उस समय बांधी थी, जब मैं उनका हाथ पकड़कर उन्हें मिस्र देश से निकाल लाया, क्योंकि यद्यपि मैं उनका पति था तो भी उन्होंने मेरी वह वाचा तोड़ डाली। परंतु जो वाचा मैं उन दिनों के बाद इस्राएल के घराने से बांधूंगा वह यह है, मैं अपनी व्यवस्था उनके मन में समवाऊंगा और उसे उनके हृदय पर लिखूंगा, और मैं उनका परमेश्वर ठहरूंगा और वे मेरी प्रजा ठहरेंगे। அமைதிக்காக நம்ம எல்லாரும் கை தட்டுவோமா? इसके लिए हम लोग ताली बजा के परमेश्वर का धन्यवाद करें। நான் நமது தேவனா இருப்பேன், मैं उनका परमेश्वर रहूंगा, அவர்களின் ஜனமா இருப்பார்கள். वो मेरी प्रजा रहेगी। இது என்ன உடன்படிக்கை? ये कौन सी प्रकार की वाचा है? நம்மோட பண்ணின புது உடன்படிக்கை. एक नई वाचा है जो हमसे बांधी है। 31 वचनத்துல வாசிக்கிறோம். 31वें पद में हम पढ़ते हैं, இது புது உடன்படிக்கை. एक नई वाचा। நான் போய் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ண போகிறேன். इसराइल और यहूदा के घराने से मैं एक नई वाचा बांधूंगा। அவங்களோட பண்ணது எங்களுக்கு என்ன லாபம்? वो इसराइल और यहूदा से जो वाचा बांधा उससे हमें क्या फायदा है? இயேசு கிறிஸ்து மூலமா நீங்க நானும் யூதர்களாக இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். ஆமென். यीशु मसीह के नाम से हम लोग भी यहूदी और इसराइली कहलाए जाते हैं। நமக்கு இந்த புது உடன்படிக்கை ये एक हमारे लिए नई वाचा है। மோசே கிட்ட கொடுத்தாருல 10 अब commandments. मूसा के पास जो 10 आज्ञा दिया था, So, அவர் என்னெல்லாம் கொடுத்தாரோ மோசே எழுதினார். वो मूसा को जो कुछ भी बताया उसको परमेश्वर मूसा ने लिखा। அதை எடுத்துட்டு கீழே வரார் மலையில இருந்து. मूसा उसको लेकर नीचे आ रहा है। இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செய்துட்டு இருக்காங்க. इसराइल लोग पाप कर रहे हैं। சோ இத கண்ட உடனே மோசேக்கு கோவம் வந்து அதை போட்டு அப்படியே உடைச்சிட்டார் और பாருங்க. मूसा को क्रोध आया, गुस्सा आया, उसको तोड़ दिया उसने वाचा। மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, பா மறுபடியும் நான் வந்து எழுதலாம் சொல்லி மறுபடியும் கொடுக்கறாரு அந்த फिर உடன்படிக்கை. से वो परमेश्वर जो वो आज्ञाओं को परमेश्वर लिखने के लिए कह रहा है, ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, लेकिन यहाँ परमेश्वर कह रहा है நான் வந்து பலகையில எழுதப்பட்டது உடைஞ்சிச்சு இல்லையா? जो हाथ से लिखा गया वो टूट गया। ஹலோ கவுனிங்க. सब लोग ध्यान से सुनिए। பலகையிலயோ वो जो स्लेट में, அல்லது உட்டுலயோ वो लकड़ी में, கல்லுலயோ वो पत्थर में ஏதாவது எழுதுனா கீழே போட்டா உடைஞ்சிரும். कुछ भी नीचे डालेंगे टूट जाएगा। புரியுதா உங்களுக்கு? आप लोग को समझ में आ रहा है? ஸோ ஏதாவது ஆண்டவர் கொடுத்த வாக்கு உடன்படிக்கை சாரி அது கமெண்ட்மெண்ட் ஏதாவது கொடுத்தாருன்னா கொடுத்துருப்பாரு என்றால் கொடுத்தது
நிச்சயமாக அது உடைக்கப்பட்டுச்சு. तो वो जो आज्ञा परमेश्वर ने दिया है तो वो टूट गया क्योंकि पत्थर में लिखा हुआ था। ஆனா ஆண்டவர் சொல்றாரு यहाँ परमेश्वर कह रहा है 33வது வசனத்துல 33वें पद में, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து मैं अपनी व्यवस्था उनके मनों में समाऊंगा, அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி. उसे उनके हृदय में लिखूंगा। பிரியமானவர்களே, प्रियजनों, பல்லவேல எழுதப்பட்டது. वो जो पत्थर में लिखा था So, அது உடைஞ்சிருச்சு. वो टूट गया। ஆனா ஆண்டவர் சொல்றாரு अब परमेश्वर कह रहा है, நான் உன்னோட உடன்படிக்கை मैं பண்றேன். तेरे साथ एक नया वाचा बांधूंगा। அது எந்த மாதிரி உடன்படிக்கை என்றால், तो वो किस प्रकार का वाचा है? இது வந்து நான் உன் தேவனா இருப்பேன், நீ என் ஜனமா இருப்பாய். मैं तेरा परमेश्वर रहूंगा और तू मेरा प्रजा रहेगा। என்னுடைய உடன்படிக்கை உன் இருதயத்துல நான் எழுதுறேன். मेरी व्यवस्था को मैं तेरे मन में समाऊंगा। இருதயத்துல எழுதுனது எப்பயாவது அழைக்கப்படுமா? हृदय में जो लिखा है कभी वो मिट सकता है क्या? இங்க யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கீங்க, जवान लोग, बच्चे लोग हैं, யாராவது ஒரு பையன் பொண்ணு பேர் இருதயத்துல எழுதி வச்சிட்டீங்கன்னா और कोई लड़का और लड़की का नाम अपने हृदय में लिख के रख लेंगे तो அவங்க சம்டைம்ஸ் ஏமாத்துவாங்க. சம்டைம்ஸ்ல ஏமாத்துறவங்க தான். वो हमेशा धोखा ही देंगे। இந்த வயசுல வந்து சம்டைம்ஸ் எமோஷனல்னால நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறோம். अब मन भावना के कारण हम लोग क्या करते हैं, फ्रेंड्स रखते हैं। ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஏமாத்திடுறாங்க. कोई लोग बच्चे लोग धोखा दे देते சில हैं, பேர் சொல்ல எல்லாருமே ஏமாத்துறாங்க. अधिकतर धोखा ही दे देते हैं। ஸோ உங்களுக்கு திருமணம் ஏஜ் வரும்போது நீங்க கல்யாணம் முடிக்க போறது வேற ஒரு ஆளு. वो विवाह करते समय किसी और से आप विवाह करोगे। ஸோ ஆனா இப்போ யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது எழுதப்பட்ட அந்த எழுத்து नौजवान में होने के मेरे- समय नाम जो लिखा हृदय में அது அணைஞ்சிரும். वो मिट जाएगा। ஆனா ஆண்டவர் எழுதினார் என்றால் अगर परमेश्वर आपके हृदय में लिखेगा அது ஒரு நாளும் மாறாது. वो कभी नहीं बदलेगा। இன்னைக்கு நீங்க உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, आप अपने हृदय में हाथ रख के बोलिए, என் இருதயத்துல मेरे हृदय में வேற யார் பேரும் இல்ல, और किसी का भी नाम नहीं है, என் ஹஸ்பண்ட் பேர் கூட இல்ல, मेरे पति का नाम भी नहीं है, என் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நாम இல்ல, बॉयफ्रेंड और गर्लफ्रेंड का नाम भी नहीं என் है, ஒய்ஃப் பேர் இல்ல, मेरे वाइफ का नाम नहीं है, என் பிள்ளைங்க பேர் இல்ல. मेरे बच्चों का नाम नहीं है। ஆனா ஆண்டவரே நீர் என் தேவனாய் இருக்கிறீர், आप मेरे परमेश्वर है करके आप बोलिए, நான் உன் ஜனமா இருக்கிறேன். मैं आपका प्रजा हूं करके बोलिए। ஆண்டவர் புது உடன்படிக்கை பண்றார். परमेश्वर एक नई वाचा बांध रहा है। So, நீங்க நியூஸ்லாம் பாருங்க, आप न्यूज को देखिए, ரெண்டு நாட வந்து மீட் பண்ணுவாங்க. PM ரெண்டு பேர், பிரதம மந்திரி இன்னொரு பிரதம மந்திரி மீட் பண்ணுவாங்க. प्रधानमंत्री दूसरे प्रधानमंत्री से मिलते हैं। ஸோ அவங்க மீட் பண்ணும்போது சில நல்ல டெவலப்மெண்ட்காக, முன்னேற்றத்துக்காக சில காரியங்கள் பிசினஸ்க்காக கொண்டு வருவாங்க. दो देश के प्रधानमंत्री जब मिलते हैं तो आपस में समझौता बांधते हैं कि आगे डेवलपमेंट करने के लिए दोनों देशों के लिए। இது உங்க கம்பெனி இங்கே கொண்டு வாங்க, என் கம்பெनी உங்கள்ட்ட வரட்டும் அப்படி आपका பேசிப்பாங்க. कंपनी इधर आ जाए हमारे देश में, हमारा कंपनी आपके देश में जाएगा। ஸோ இப்படி பேசும்போது பேப்பர்ஸ் ரெண்டும் மாற்றப்படும். ऐसे ஃபைல் ऐसे बातचीत करते समय फाइल को बदलते हैं आपस में। ஸோ அப்படி பண்ணும்போது அங்க சைன் போடப்படும். वहाँ पर जब बदलते हैं तो वहाँ पर साइन किया जाता है। உடன்படிக்கை வந்து உடையாதவங்க. वो वाचा जो टूटेगा नहीं, उन लोगों ने जो किया है। சண்டை வார் வர வரைக்கும் அது அதேதான். वो युद्ध जब तक नहीं आएगा तब तक वो बातचीत चलती रहेगी। பிரியமானவர்களே, मेरे प्रियो, ஏதோ எதிர்பார்த்து தானே உடன்படிக்கை பண்றாங்க. कुछ पाने के कारण, मतलब कुछ चाहने की वजह से ही वो लोग वाचा बांधते हैं। ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? परमेश्वर हमसे क्या चाहता है? ரோமர்ல 11ல நம்ம வாசித்த வண்ணமாக, रोमियो வாசிக்கிற வண்ணமாக रोमियो 11वां अध्याय में हम 35 क्या किसने पहले उसे कुछ दिया है जिसका बदला उसे दिया जाए? किसने पहले उसे कुछ दिया है ஆண்டவருக்கு और जिसका யாராவது बदला उसे दिया जाए। ஏதாவது ஆண்டவருக்கு நம்ம முந்தி கொடுத்துருக்கோமா? पहले कुछ हमने उसको दिया है क्या परमेश्वर को? அது பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், बॉयफ्रेंड हो, गर्लफ्रेंड हो, ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், हस्बैंड हो, वाइफ हो, பிள்ளைங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், बच्चे हो, कोई भी क्यों ना हो, ஏதோ எதிர்பார்த்து தான் உடன்படிக்கை நடக்கும். कुछ पाने की आशा से ही हम लोग वाचा बांधते हैं। ஆனா ஆண்டவர் நம்மோட பண்ண உடன்படிக்கை लेकिन परमेश्वर हमसे जो वाचा बांधा है, ஒன்னாவது கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. पहले कुछ देने के लिए हमारे पास कुछ भी नहीं था। நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. हमारे पास कुछ भी नहीं था परमेश्वर को देने के लिए। யோக்கியர்கள் இல்ல. हम उसके योग्य भी नहीं थे। So, நம்ம பாவிகள், हम लोग पापी थे, நம்ம அக்கிரமக்காரர்கள், हम अधर्मी थे। நம்ம எத்தனை ஆண்டவர் சொல்லியும் அதை மீறி செய்திருக்கோம். परमेश्वर ने कहने के बाद भी उनकी बातों को ना मानकर कितने कार्य को हमने किया ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை செய்யாதேன்னு சொல்றாரு, परमेश्वर कहता है ये मत कर करके, இதை பேசாதேன்னு சொல்றாரு. ये मत बोल करके बोल रहा है। ஆனாலும் அதை மீறி மீறி செய்துட்டே இருக்கும். उसको आज्ञा ना मानकर वो बातों को करते रहते हम लोग। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता है உன்னோட நான் புது உடன்படிக்கை मैं பண்றேன். तुम्हारे साथ एक नया वाचा बांधूंगा। இந்த புது உடன்படிக்கை எப்படிப்பட்டது वो தெரியுங்களா? नया वाचा किस प्रकार का है? சோ அது எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். इब्रानियों में हम पढ़ते हैं 10ஆம் அதிகாரம் 10वें अध्याय में 16-17 16 और 17 पद में हम पढ़ते हैं। இதெல்லாம் படிங்க. तो एक जन पढ़िएगा। प्रभु कहता है जो वाचा मैं उन दिनों के बाद
उनसे मांगूंगा वह यह है कि मैं अपने नियमों को उनके हृदय पर लिखूंगा और मैं उनके विवेक में डालूंगा। फिर वह यह कहता है, मैं उनके पापों को और उनके अधर्म के कामों को फिर कभी स्मरण न करूंगा। ஆமென். கை தட்டுவோமா? सब ताली बजाएं क्या? அவங்க செய்த பாவங்களையும் हमारे किए हुए पापों को, நாம் செய்த அக்கிரமங்களையும் हमने किए हुए अधर्म को இனி நான் நினைப்பதில்லை. फिर कभी मैं स्मरण नहीं करूंगा करके परमेश्वर कहता है। இனி என்ற வேர்ட் ரொம்ப அருமையான வேர்ட். कभी जो वर्ड है वो बहुत शब्द जो है बहुत अच्छा शब्द है। சோ அருமையான ஆண்டவர் பாருங்க. परमेश्वर कितना अच्छा உன் परमेश्वर है। இருதயத்துல நான் எழுதுறேன். मैं तेरे हृदय में लिख रहा हूँ। எங்க பார்த்தோம்? कहाँ देखा? எரேமியா 31ஆம் அதிகாரத்துல यिर्मयाह 31वें अध्याय में हम देखा, 33வது வசனத்துல பார்த்தோம். 33वें पद में हमने देखा, என்னுடைய வார்த்தை என்னுடைய உடன்படிக்கை உன் இருதயத்துல நான் எழுதுறேன்னு சொல்றாரு. हृदय में तेरे वाचा को मैं लिखूंगा करके परमेश्वर ने இங்க कहा। அந்த அது எழுதப்பட்ட அந்த உடன்படிக்கை என்னன்னு பாக்குறோம். वो जो वाचा उसने लिखा उसके बारे में हम यहाँ पढ़ते हैं। அந்த புது உடன்படிக்கைன்னு வேற சொல்றாரு. वो नई वाचा करके भी कह रहा है। So, இந்த புது உடன்படிக்கை நம்ம இருதயத்துல எழுதப்பட்டது என்ன என்றால் नई वाचा जो हमारे हृदय में लिखा है वो क्या नया क्या है? பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. पाप को और अधर्म को मैं स्मरण नहीं करूंगा कभी भी। ஏன் நினைப்பதில்லை? क्यों कभी कभी स्मरण नहीं நீ करूंगा? என் ஜனமா இருக்க. क्योंकि तुम मेरी प्रजा हो, என் பிள்ளை நீனு. मेरे बच्चे हैं, என் பந்தியில நீ உட்கார்ந்துட்டு तुम இருக்க. मेरे मेज में शरीक होते हो। So, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? मैं तुझे कैसे छोड़ूंगा? பிரியமானவர்களே, मेरे प्रियजनों, இந்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவர் நினைப்பதில்லைன்னு சொல்லும்போது परमेश्वर कहता है तुम्हारे पाप और अधर्म को मैं कभी स्मरण நம்ம नहीं எவ்வளவு करूंगा। கிருபை பெற்ற மக்கள். कितना हमने अनुग्रह प्राप्त किया है। இந்த கிருபை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள ये முடியும்? अनुग्रह हम कैसे प्राप्त कर सकते हैं? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் और प्रकाशित वाक्य 3 अध्याय में 20வது வசனம் 20वें पद में அதை எடுத்து வாசிப்போம் उसको யாராவது. निकाल कर पढ़ेंगे। प्रकाशित वाक्य 3 का 20। यस मैं द्वार पर खड़ा हुआ खटखटाता हूँ। यदि कोई मेरा शब्द सुनकर द्वार खोलेगा तो मैं उसके पास भीतर आकर उसके साथ भोजन करूँगा और वह मेरे साथ। ஆமென். எல்லாரும் கை தட்டுங்க आमीन। பாப்போம். फिर ताली बजाएं। परमेश्वर ने எதுக்காக இந்த கை தட்ட சொன்னோம்? क्यों ताली बजाने के लिए बोला? ஆண்டவர் நம்மோட அமர்ந்து போஜனம் பண்ணுவார். परमेश्वर हमारे साथ बैठ कर भोजन करेगा। இங்க பார்க்கும்பொழுது यहाँ पर देखते हैं, இதோ வாசல் படியில் நின்று கதவை देखो தட்டுகிறேன். मैं द्वार में खड़ा होकर खटखटाता हूँ। சோ நீ சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா, यदि कोई मेरे शब्द को सुनकर द्वार खोलेगा, இருதய கதவை திறந்தா, अपने हृदय के द्वार को खोलेगा, நான் உனக்குள்ள मैं பிரவேசிப்பேன். तुम्हारे पास भीतर आऊंगा, நான் உனக்குள்ள வந்துட்டேனா तुम्हारे भीतर में आ जाऊंगा, உன்னோட நான் பந்தி இருப்பேன். तेरे साथ भोजन करूंगा। உன்னோட நான் பந்தி இருக்கும்பொழுது मैं तेरे साथ भोजन करते समय நீ என்னோட பந்தி तू இருப்ப. मेरे साथ भोजन करेगा। ஆமென். आमीन। அதுதான் இந்த டேபிள். वही है प्रभु की मेज। அந்த மேஜ்ல எல்லாரும் பங்கடையணும். वो प्रभु की मेज में हम लोग शरीक होना चाहिए। எல்லாரும் வந்து இந்த கிருபையை सब பெற்றுக்கொள்ளணும். लोग वो अनुग्रह प्राप्त करना चाहिए प्रभु की मेज में शरीक होने के लिए। அது எப்படி பெற்றுக்கொள்ள वो முடியும்? कैसे हम प्राप्त कर सकते हैं? ஆண்டவர் நியமம் ஒன்னு வச்சிருக்காரு. परमेश्वर ने एक नियम रखा हुआ है, பேப்டிஸ்ட் எடுக்கணும் சொல்லி. हमने बपतिस्म लेना है। அப்ப பிள்ளைங்க யாரு பெரியவங்களோ பேப்டிஸ்ட் எடுக்க முடியாதவங்க எடுத்துட்டா நல்லது. जो बपतिस्मा नहीं लिया उन्हें बपतिस्मा ले लिया तो अच्छा है। ஏனென்றால் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள वो முடியும். अनुग्रह को आप प्राप्त कर लेंगे। இந்த டேபிள் நமக்கு வந்து சாதாரண டேபிள். ये जो टेबल है वो साधारण टेबल नहीं है। ஸோ நீங்க ஏதோ வந்து மாசத்துல ஒரு முறை இதை வந்து சர்ச்சுக்கு முன்னாடி வைக்கிறாங்க, பாஸ்டர் தர்றாங்க, நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு நினைச்சு நீங்க आप சாப்பிடுங்க. ऐसा नहीं सोचिए कि पास्टर वो महीने में एक बार टेबल रखते हैं और देते हैं और हम लोग खाते हैं करके मत सोचिए। லூக்கால வாசிக்கிறோம். लूका अगर अच्छी समाचार में हम पढ़ते हैं, லூக்கால 22:20 22 के 20 में हम पढ़ते हैं, இத வந்து என்ன நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். परमेश्वर प्रभु कहता है कि मेरे स्मरण करने के लिए किया करो। ஸோ ஆண்டவர் படிங்க. पढ़िएगा। इसी रीति इसी रीति से से भोजन के बाद कटोरा भी यह कहते हुए दिया, यह कटोरा मेरे उस लहू में जो तुम्हारे लिए बहाया जाता है नई वाचा है। ஆமென். हमें புது உடன்படிக்கைக்குரிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ये नई वाचा का एक प्रभु यीशु मसीह का लहू है। இந்த ரத்தத்தை ये लहू को, இந்த அப்பத்தை பிட்டு ये रोटी को तोड़कर எப்படி இயேசு கிறிஸ்து அத நமக்கு முன்பாக முன்மாதிரியா வைத்தாரோ, यीशु मसीह ने हमारे सामने एक हमने रखा, ஸோ அதே போல उसी के समान அவர் சரீரத்தையே நமக்காக பிற்க கொடுத்தார். वो यीशु मसीह ने अपने शरीर ही हमारे लिए तोड़ने के लिए दिया। அவருடைய ரத்தத்தை ஒரு சொட்டு கூட விடாம நமக்காக கொடுத்தார். एक लहू का कतरा भी अपने लिए न रखकर उसने बहा दिया। ஸோ இதை நினைவு கூர்ந்து தான் நம்ம எடுக்கிறோம். उसे स्मरण करके ही हम लेते हैं। இதுதான் ஆண்டவருடைய டேபிள். यही प्रभु का मेज है। இது
இதுதான் இதுல நம்ம பங்கு பெறும் பொழுது उस मेज में हम शरीक होते समय எப்படி நீங்க நினைக்கிறீங்க ஒரு பிஎம்ஓ அல்லது சிஎம்ஓ அல்லது பெரிய ஆட்களோ பெரிய ஆஃபீஸரோ நமக்கு பந்தி கூப்பிடும்போது நம்ம ட்ரெஸ் மாறுது, நம்ம பேச்சு மாறுது, நம்ம ஸ்டைல் மாறுது, நம்ம எப்படி அதை போய் அவ்வளோ சந்தோஷமா எடுக்க போறோமோ, जैसे अधिकार बड़े अधिकारी या प्रधानमंत्री या सीएम बुलाते हैं, जब बुलाते हैं तो हमारा व्यवहार बदलता है, हमारा ड्रेस कोड बदलता है और जाकर उनके मेज में शरीक होते हैं। ஸோ அவங்களோட உட்காரும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். उनके साथ बैठकर मेज में बैठते तो कितना हमें आनंद होते हैं। அதோட பெரிய காரியம் இது. उससे भी बड़ा कार्य यही है। ஏனென்றால் இந்த உலகத்துக்குரியது இதோட முடிஞ்சிடும். इस संसार की रीति इस समय समाप्त हो जाएगी, ஆனா ஆண்டவரது நித்தியமானது. लेकिन परमेश्वर का कार्य अनंत कार्य है। இத பங்கு பெறும் பொழுதுலாம் इसमें भाग लेते समय ஆண்டவர் எனக்கு கொடுத்த சீக்ரெட்டை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ये परमेश्वर ने मुझे जो रहस्य बताया है वो मैं आपको बता रही हूँ। அது பெற்றுக்கொள்ளும் பொழுதுலாம் उसे जब हम प्राप्त करते हैं प्रभु की बोझ को, ரெண்டு காரியம் உண்டு. मेज में जब शरीक लेते हैं, ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். परमेश्वर को स्मरण करते हैं, அது பெற்றுக்கொள்ளும் பொழுது उसको लेते समय நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांच कर देखना है। சோ நான் இதெல்லாம் தவறி இருக்கேனா, मैं किसी में गलती किया है क्या, நான் பாவம் செய்திருக்கேனா, मैंने पाप किया है क्या, யாருக்கும் விரோதமா किसी பேசியிருக்கேனா, के विरोध में मैंने बोला है क्या, அல்லது என் கணவனுக்கு விரோதமா मेरे பேசியிருக்கேனா, पति के विरोध में बोला है क्या, அல்லது நான் ஏதோ தப்பு செய்திருக்கேனா, मैंने पत्नी के विरोध में कुछ बोला है क्या, ऐसा कोई गलती किया சோ क्या। ஆண்டவர் கொடுத்த அந்த கவர்னன்ட், ஆண்டவர் கொடுத்திருக்க அந்த வாக்கு, ஆண்டவர் கொடுத்திருக்க கட்டளை நான் மீறி இருக்கேனா, क्या परमेश्वर ने जो वाचा दिया, आज्ञा दी, उसको मैंने आज्ञा नहीं माना है क्या। சோ மீறி இருக்கேனா, अगर आज्ञा नहीं माना है, சோ அது நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांच कर देखना है। அது ஆராய்ந்து பார்க்காம, हम बिना जांच कर देख के, அத பற்றி நம்ம யோசிக்காம, बिना सोचे विचार किए எப்பொழுதும் எடுக்கிற மாதிரி நீங்களும் நான் எடுத்தா, हमेशा लेने के समान प्रभु बोझ में हम शरीक हो। பாஸ்டர் படிப்பாங்க அந்த அதிகாரத்தை. पादरी साहब वो वचन को पढ़ेंगे, சோ அந்த அதை எடுக்கும்போது சம்டைம்ஸ் அந்த மரணம் கூட நேரிடுமா. उस समय उस वचन में लिखा है कि मृत्यु भी आ जाए, சம்டைம்ஸ் சில பேருக்கு வியாதி கூட कुछ கண்டினியூ. लोगों को बीमारी आगे आ जाएगा करके लिखा है। சோ அந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான், अब बीमारी के लिए एक पूर्ण विराम रखने के लिए, சோ நம்மளுடைய தரித்திரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே, दरिद्रता के लिए एक पूर्ण विराम रखने के लिए, அந்த பாவம் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு அது இனி நினைக்கப்படாமல் இருப்பதற்கு, पाप और अधर्म क्षमा करके अब स्मरण न करने के लिए, அவனுடைய பந்திக்கு வரும்பொழுது जब प्रभु की मेज में हम शरीक होते हैं, so அதை ஆராய்ந்து பாருங்க. हम अपने आप को जांच कर देखें, அதை சந்தோஷத்தோட ரிசீவ் பண்ணுங்க. आप आनंद के साथ उसको लें। அதை எடுக்கும் பொழுது, जब आप लें प्रभु बोझ பெற்றுக்கொள்ளும் में, பொழுது जब प्राप्त करें, நீங்க மனசுக்குள்ள சொல்லுங்க, आपके अपने मन में बोलिए, இது என் பாவத்துக்காக மாத்திரம் இல்ல, मेरे पाप के लिए मात्र नहीं, என்னுடைய அக்கிரமத்துக்காக मेरे மாத்திரம் இல்ல, अधर्म के लिए मात्र नहीं, என்னுடைய மீறுதல்களுக்கு மாத்திரம் இல்ல, मेरी बुराई के लिए मात्र नहीं, आज्ञाहीनता के लिए मात्र என்னுடைய नहीं, சாபத்துக்கு மாத்திரம் मेरे இல்ல, श्राप के लिए मात्र नहीं, என்னுடைய தரித்திரத்துக்கு மாத்திரம் मेरे இல்ல, दरिद्र के लिए मात्र नहीं, தேவைகளுக்கு மாத்திரம் இல்ல, मेरी जरूरतों के मात्र नहीं, எல்லாவற்றுக்கும் மேலான वो सबसे बढ़कर என்னை ராஜாவின் பந்தியில உட்கார வைத்து என்னை அழகு பார்க்கிற ராஜா ஒரு அருமையான பந்தி ஆண்டவரேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. परमेश्वर के राज्य में बोझ में मैं शरीक होने का एक उन्नत स्थान प्रभु आपने दिया है करके आनंद के साथ आप शरीक होइए। இந்த பந்தியில நீங்க சரி பண்ணும்போது, ये बोझ में आप भाग लेते समय அது கேன்சர் கூட சுகமாகும், कैंसर भी ठीक हो जाएगा, அது என்ன வியாதியா இருந்தாலும் சுகமாகும். किस प्रकार का बीमारी रहेगा सब ठीक हो जाएगा। கம்யூனியனோட நம்ம மிங்கிள் ஆகும்போது प्रभु बोझ के साथ हम शरीक जब होते हैं, நம்ம குறைவுகள் நிறைவாகும், हमारे कमी को परमेश्वर पूरा करता है, தேவைகள் சந்திக்கும். हमारी जरूरतों को पूरा करता है। நிறைய முறை நம்ம அதை யோசிக்கிறது இல்ல. वो बहुत बार हम लोग नहीं सोचते हैं, நான் விட்டுறதே இல்ல, எங்க கம்யூனியன் கிடைச்சாலும் போயிடுவாங்க. जहाँ पर भी कम्युनियन मिलता है वहाँ मैं चली जाती हूँ। எத்தனை நேரம் எத்தனை நாள் கொடுத்தாலும் कितनी बार दिया तो भी उतनी बार मैं जाने के लिए तैयार हो जाती हूँ। போகும்போது எனக்கு ஏதோ 10 பாட்டில் பூஸ்ட் குடிச்ச மாதிரி तब मेरे को ऐसा लगता है प्रभु बोझ में शरीक होती है तो 10 बॉटल बूस्ट पिया जैसे लगता है मुझे। ஹஸ்பண்ட் நான் எதுவும் கேட்க மாட்டேன், मैं हस्बैंड से कुछ नहीं मांगती, ஆனா எனக்கு கம்யூனியனோட நான் ஆண்டவரோட இருக்கும்போது என்னோட தேவைகள் சந்திக்கும். प्रभु बोझ के साथ परमेश्वर के साथ मैं मिली रहती तो परमेश्वर मेरी जरूरतों को पूरा करता है। அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது, प्रभु यीशु मसीह का लहू हमारे लिए गिराया गया, குற்றமற்ற ரத்தம். वो उसमें कोई भी दोष नहीं था, निष्कलंक रथ है। அவர் அதே இடத்துல அந்த ரத்தம் சிந்தாம ஏதாவது பண்ணிருக்கலாம், वो लहू बिना बहाए कुछ कर सकते थे यीशु मसीह, ஆனா நம்மோடு புது உடன்படிக்கை, लेकिन प्रभु यीशु मसीह ने एक नया वाचा बांधा हमसे। அந்த புது உடன்படிக்கை எப்போதும் நினைவு கூறும். वो नया वाचा को हमेशा स्मरण நீங்க करें। வேலை செய்யற இடத்துல, आप काम करते समय, நீங்க வீட்ல இருக்கும்போது, आप घर में रहते समय, சபைக்கு வரும்போது समय कलीसिया में आते समय ஆண்டவரோட பேசுங்க. परमेश्वर से बातचीत करें। ஆண்டவர் விரும்புறார் உங்களுக்கு. परमेश्वर चाहता है,
ஆண்டவர் விரும்புறார். परमेश्वर चाहता है आपसे, உங்களோட இன்னும் புது உடன்படிக்கை பண்ண விரும்புறார். आपसे नई वाचा बांधना चाहता है परमेश्वर। சில பேர் இன்னும் விளையாட்டுத்தனமா இருக்கீங்க. कुछ लोग अभी भी खेल के समान, இது இப்ப கிடையாது, அப்புறம் நினைக்கிறீங்க. आप बाद में सोचते हैं उस बात को, இப்ப தள்ளி போடாதீங்க. अभी आप उसको ना हटाएं। உங்களுக்கு டைம் பாஸ் தருவாருங்க. मास्टर अगर समय दे तो சீக்கிரம் அந்த கவனன்ட்டுக்குள்ள வாங்க. और परमेश्वर के वाचा में आप आ जाइए। நீங்க எப்போ வரீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். आप जब परमेश्वर के वाचा में आ जाएंगे तो एक सुरक्षा है आपके लिए। நீங்க அந்த கம்யூனியனுக்குள்ள வரும்போது, जब आप प्रभु भोज में आते हैं कम्युनियन அதை में, நீங்க எடுக்கும்போது उसको பெற்றுக்கொள்ளும்போது लेते समय உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். वो तो एक सुरक्षा मिलती है உங்க आपको, குடும்பத்துக்கு சமாதானம் एक கிடைக்கும். परिवार में शांति मिलती है, உங்க சரீரத்திற்கு बीमारी ठीक हो. आपके शरीर में बीमारी ठीक हो जाएगा, நீங்க டாக்டர் அடிக்கடி போக வேண்டிய அவசியம் இல்ல. डॉक्टर के पास बार बार जाने की जरूरत नहीं நான் रहेगी। ப்ராஸ்பரிட்டி ஊழியம் செய்யல, मैं आशीष की सेवा नहीं कर रही हूँ, ஆனா ஒரு காரியம் சொல்றேன். लेकिन एक बात मैं बता रही हूँ, ரத்தத்தை எப்பலாம் நீங்க நினைவு கூறுவீங்களோ, जब भी आप यीशु मसीह के लहू को स्मरण நம்ம करेंगे, பலவீனம் மாறும். हमारी बलहीनता बदल जाएगी, சோ நம்மளோட வீட்ல இருக்க குறைவுகள் நீக்கப்படும். हमारे परिवार की कमी दूर हो जाएगी। பிரியமானவர்களே, प्रियजनों, இன்னைக்கு யாரெல்லாம் இன்னும் இயேசு கிறிஸ்து உள்ள வான்னு சொல்லி கூப்பிடுறீங்களோ, यीशु मसीह को आपने अपने हृदय में नहीं पुकारा है, बुलाया है, இன்னைக்கு கூப்பிட போறீங்க. आज आप बुलाने जा रहे हैं। அவர் உள்ள வந்துட்டாருன்னா आपके हृदय में आ जाएगा यीशु मसीह, ராஜா அவருடைய பந்தி உங்களுக்கு. राजा का मेज आपको मिल जाएगा। சோ இந்த பந்தி இதோட சபையோட முடியறது இல்ல. ये कलीसिया के साथ वो मेज खत्म नहीं होता। இந்த பந்தியை யாரெல்லாம் பெற்றுக்கொள்றாங்களோ அவங்க விசேஷித்தவர்கள். वो जो मेज में शरीक हो जाते हैं वो सब विशेष लोग हैं। தேவைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சந்திக்கப்படும். कितना बड़ा भी जरूरत हो पूरा परमेश्वर करेगा। இந்த இங்க இருதயத்தை எப்படி வான்னு சொல்லி கூப்பிடுறீங்களோ, ये हृदय को आप यीशु मसीह को आओ करके पुकारते உங்க हैं, வீட்டுக்கும் கூட்டிட்டு போங்க. आपके घर भी लेके जाइए यीशु मसीह को। உங்க வீட்டுடைய கதவை திறங்க. यीशु मसीह के लिए अपने घर के दरवाजे को खोलिए। நீங்க சம்டைம்ஸ் சாப்பிடும்போது சொல்லுங்க ஏசப்பா கிட்ட, ये खाना खाते समय भोजन करते समय यीशु मसीह से बोलिए, ராஜாவுடைய பந்தில நான் இருக்கேன், நீங்க ராஜா- முன்னாடி உட்கார்ந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. राजा के मेज में मैं बैठा हूँ, मेरे सामने आप बैठे करके यीशु मसीह को बोलिए। சோ ஆண்டவர் உங்களை bless பண்ணுவார். परमेश्वर आपको आशीषित करेगा। கண்களை மூடுவோம். आंखों को बंद करे, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். परमेश्वर को देखे, आंखों को बंद करके परमेश्वर की ओर नजर இந்த लगे। புது உடன்படிக்கை எப்படி கிடைக்கும்? ये वाचा कैसे मिलेगा आपको? நல்ல கவனிங்க. आप ध्यान से सुनिए। ஆண்டவருடைய தயவு இருந்தா தான் கிடைக்கும். आपका परमेश्वर का कृपा रहेगा तो ही मिलेगा। சோ அந்த ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன தயவு பாராட்டு, परमेश्वर आप मुझ पर कृपा दृष्टि करिए, எனக்கு உதவி செய்யுங்க, मेरी मदद करिए, எனக்கு உதவி செய்யுங்க, मेरी मदद करिए, என் இருதயத்துக்குள்ள வாங்க मेरे हृदय में आइए, மோட நான் அமர்ந்து நீர் என்னோட அமர்ந்து போஜனம் பண்ண நான் விரும்புறேன்னு சொல்லுங்க. आप मेरे संग बैठकर मैं आपके साथ भोजन करने के लिए मैं इच्छा करता हूँ। யாரெல்லாம் இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க இருதயத்தை திறந்து தரலையோ, कितने लोग अभी तक यीशु मसीह के लिए अपने हृदय को नहीं खोला है, அவங்க இன்னைக்கு எழும்ப போறீங்க. वो अपने स्थानों में खड़े होने वाले हैं। சோ நீங்க சொல்லுங்க, आप बोले, எழும்பி நின்னு சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். आप खड़े होकर बोलिए। உங்க தனிப்பட்ட வாழ்க்கை இது. आपके निजी जीवन में சோ நீங்க தனிப்பட்ட வாழ்க்கை நீங்க தான் முடிவு எடுக்கணும். आप ही उसका मतलब निर्णय लेना है। நீங்க எழும்பி நின்னு ஆண்டவர்ட்ட கேட்கலாம். आप निर्णय लेकर आप परमेश्वर से बोलना है, ஏசப்பா यीशु मसीह என் இருதயத்துக்குள்ள வாங்க. मेरे हृदय में आइए। இதுவரை யார் கூப்பிடலையோ அவங்க கூப்பிடுங்க. जो अभी तक नहीं पुकारे वो आप पुकारे। சோ ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு यीशु சொல்லுங்க. मसीह मेरे हृदय में आ जाइए। இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்தின் கதவு கிட்ட நின்னு தட்டிக்கிட்டே இருக்காரு. यीशु मसीह आपके हृदय के द्वार में खड़े होकर खटखटा रहा है। சோ அந்த தட்டுற சத்தத்தை நீங்க இன்னும் கேட்கலனா, अभी तक आप परमेश्वर के खटखटा की आवाज को नहीं सुनेंगे तो பிசாசு உங்களை ஈஸியா கரங்கள்ல எடுத்து அவன் பயன்படுத்துவான். शैतान आसानी से आपको हाथ में लेकर आपको इस्तेमाल करेगा। பிரியமானவர்களே, प्रियजनों, இப்போ ஒரு சான்ஸ் ஒரு வாய்ப்பு உண்டு. अभी भी एक समय है। நீங்க எழும்பி இப்ப நிக்கிறதா நீங்க பிசாசின் தலையை நசுக்கிறதுக்கு अभी ஒரு आपको அடையாளம். उठकर खड़ा होना शैतान के सिर को कुचलने के समान है। சோ நீங்க எழும்பி நின்னு சொல்லுங்க, आप खड़े होकर बोलिए, யார் விரும்புறீங்களோ சொல்லுங்க, जो चाहते हैं वो बोलिए, ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள यीशु வாங்க. मसीह मेरे हृदय में आइए। என் பாவங்கள்லாம் நீங்க மன்னிச்சிருங்க உங்களுடைய मेरे ரத்தத்தினால. पापों को आपके लहू से क्षमा कर दीजिए। நான் செய்த பாவம் அக்கிரமம் மீறுதல்களை மன்னிங்க. मेरे पाप अधर्म और आज्ञाहीनता को क्षमा करिए। என்னை பரிசுத்தப்படுத்துங்க. मुझे पवित्र करिए। உங்களுடைய பந்தியில நான் பங்கு பெறும்போது, प्रभु की मेज में शरीक होते समय, ராஜாவினுடைய பந்தியில राजाओं की मेज में, ராஜாவினுடைய அந்த முன்பாக அமர்ந்து சாப்பிடக்கூடிய கிருபை நீ தருகிறபடியால் राजाओं का राजा प्रभु के मेज में शरीक होने का सौभाग्य मुझे दीजिए। என்னை bless பண்றதுக்காக நன்றி. मुझे आशीषित करने के लिए धन्यवाद। நல்ல தகப்பனே,
प्रिय परमेश्वर, இப்போ யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்துல கரங்களை வைத்து ஜெபித்தார்களோ जितने लोग अपने हृदय में हाथ रख कर प्रार्थना किया है, அவர்களுடைய இருதயத்துக்குள்ள நீ சென்றதுக்காக நன்றி. उनके हृदय में आपने प्रवेश किया, उसके लिए धन्यवाद। ஆண்டவரே, நீர் அவர்கள் இருதயத்துக்குள்ள நீங்க போன பிறகு கத்தாவே அவர்கள் உமது பந்தியில பங்கு பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை நீ தருகிறபடியால் நன்றி. उनके हृदय में जाने के कारण आपके प्रभु की मेज में शरीक होने का सौभाग्य आप देते हैं, उसके लिए धन्यवाद। புது உடன்படிக்கை பண்ணின தேவனுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். नई वाचा आपने बांधा, उसके लिए हम धन्यवाद करते இன்னைக்கு हैं। யாரெல்லாம் கம்யூனியன் எடுக்க போறாங்களோ जितने लोग प्रभु तेरे मेज में शरीक होते हैं, அது பாவத்துக்காக மாத்திரமல்ல, पाप के लिए मात्र नहीं, அக்கிரமங்களுக்காக மாத்திரமல்ல, अधर्म के लिए मात्र नहीं, மீறுதல்களுக்காக மாத்திரமல்ல, आज्ञाहीनता के लिए मात्र नहीं, சாபங்களுக்காக மாத்திரமல்ல, श्राप के लिए मात्र नहीं, கர்த்தாவே எங்களுடைய தரித்திரத்துக்காக நீ சிலுவையில आप மரித்து हमारी निर्धनता के लिए भी क्रूस पे चढ़ गए, எங்க குறைவுகளை நிறைவாக்க நீ சிலுவையில हमारी மரித்து जरूरतों को पूरा करने के लिए क्रूस पे चढ़ गए। உம்முடைய ரத்தத்தினால நாங்க மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைங்க. आपके लहू से हम छुड़ाए गए हैं। சோ நாங்க புது உடன்படிக்கைக்குரியவர்கள். अब एक नई वाचा के संतान हैं। ஒரு ராஜாவினுடைய உலக ராஜாவினுடைய பந்தியில மேவி போசத்துக்கு பங்கு கிடைக்கும் பொழுது எப்படி நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் உண்டோ, मैं भी बहुत को जब ये संसार के राजा दाऊद के साथ मेज में शरीक होते समय कहते आशीषित हुआ है। எங்கள் பரலோக ராஜா हमारा प्रभुओं का प्रभु, राजाओं का राजा, சோ அவருடைய பந்தியில उसकी मेज में நாங்க பங்கு பெற எங்களுக்கு கிடைத்த கிருபைகளுக்காக நன்றி. हमें शरीक होने का सौभाग्य मिलने के लिए धन्यवाद। இதை பெற்றுக்கொள்கிறவர்களை நீர் जो भी ஆசீர்வதிப்பீராக. उसमें शरीक होते हैं सबको आशीषित करिए। இவங்களுடைய எல்லா பலவீனங்களும் மாற்றப்படும். हमारी सारी बलीनता चली जाए, இவருடைய குறைவுகள் हमारी நிறைவாக்கப்படும். कमी दूर हो जाए। இவர்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. परमेश्वर इनकी सारी जरूरतों को आप पूरा करिए। இவர்களுடைய எல்லா வீட்டினுடைய இன்னும் ரட்சிக்கப்படாத மக்களை உன் பக்கமா இழுத்து கொண்டு வருவீராக. परमेश्वर इनके परिवार में, इनके घराने में जो अभी तक उद्धार नहीं पाए, वो सब उद्धार प्राप्त करने पाए। இவர்கள் தன்னை நினைக்கட்டும் நான் ராஜாவினுடைய பிள்ளைகள் என்று ये சொல்லட்டும். हमेशा स्मरण कर सके कि मैं राजाओं का और प्रजय करके स्मरण कर सके। ராஜாவினுடைய பந்தி எனக்கு என்று சொல்லி யோசிக்கிறோம். राजा का जो भेज मेरे लिए करके बोल सके। சோ தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. आप निरंतर आशीषित करें। பாஸ்டரையும் உன் குடும்பத்தையும் நீ தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்குவீராக. पास्टर, उनके परिवार, उनकी सारी जरूरतों को प्रभु पूरा करें। எங்களையும் அர்ப்பணிக்கின்றோம். हमें भी समर्पित करें। இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते हैं, सुनो और ग्रहण कर देता। ஆமென். आमीन।